அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எஸ். லட்சுமண பெருமாள் அவர்கள் எழுதிய சாகசம் என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்கு செல்லலாம். சாகசம் சிறுகதை. அந்த ஊரெல்லாம் சுற்றி அலைந்த ஐயங்கண்ணு ஒரு தீர்மானத்தோடு நடுமதியம் போல் சாவடிக்கு வந்து நின்றவனுக்கு அங்கிருந்தவர்கள் அசோதைக்கு சொன்னதையே தான் இவனுக்கும் சொன்னார்கள். ஊர் பெரிய சம்சாரியை வந்து உட்கார்ற இடம், இங்கனையெல்லாம் தங்கல் போடக்கூடாது, அந்த மரத்து நாளுக்கு போயிரு. தூங்கி கொண்டிருந்த கைப்பிள்ளையையும் தலைக்கு வைத்து படுத்திருந்த துணி பொட்டலத்தையும் வாரி சுருட்டி கொண்டு ரோட்டோரமாய் இருந்த புளிய மரத்து கீழே வந்து உட்கார்ந்து, இந்த மனுஷன் வந்து காணோம்னு தேடப்படாதே என்று நினைத்தவளாய் தெற்கு பக்கமாக பார்த்த மட்டில் இருந்த அசோதையை தேடி வந்து சேர்ந்தான். போனமே வந்தமே அதை பற்றி எதையாவது பேசுவோம் என்றில்லாமல் உட்கார்ந்திருந்த மனுஷனை பார்த்தால் கொராவி போயிருந்தான். கையில் புது சம்பாத்தியமாக ஒரு இரும்பு வளையத்தை வைத்து கொண்டு கடுமையான சிந்தனையாய் இருந்தான். அழுக்கேறிய உடம்பில் வியர்வை விளக்கெண்ணையாய் வளவளத்திருந்தது. அவள் பரிமாறி வயிறு நிறைய எப்ப சாப்பிட்டான் என்று அவளுக்கு நினைவில்லை. தன்னை போலவே அவனுக்கும் பசியில் கண்கள் உள்வாங்கியிருந்தது. ஆம்பளை எவ்வளவுதான் பசி தாங்க முடியும்? உள்ளுக்குள் பொறுமை பாவப்பட்டு கொண்டாலும் வெளியில் எப்பொழுதும் போல் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. நல்ல அலைச்சல். ஊரிலும் இப்படி வேணா வெயிலில் வியாபாரம் என்று போய் சாயங்காலம் வரையில் சுற்றி அலைந்து விட்டு வருகிற மனுஷனிடத்தில் இங்கிதமாய் பேசி வெந்நீர் வெளாவி வைத்து வட்டிலில் சோற்றை போட்டு பக்கத்தில் உட்கார்ந்து மறுசோறு கேட்டு பசியாத்துனதெல்லாம் போய் வருஷ கணக்கில் இருக்கும். தினமும் கருக்களில் கொண்டு போன வியாபாரத்தை பொழுதடையும் வரையில் கால்நடையாகவே சுத்துமுத்து கிராமங்களில் தெரு தெருவாக அடுப்பு, மண்ணடுப்பு, சூரங்குடி, செம்மண் அடுப்பு என்று கூவி பேருக்காச்சிலும் யாராவது தலை சுமையை இறக்கி ஒத்த அடுப்பாவது விலை பேசணும் என்றில்லாமல் காலுகளில் பொழிது படிந்து போய் பசிக்கிறக்கத்தில் அப்படியே வியாபாரம் கட்டுலங்காமல் திரும்பி வர்றதும் சல்லி வரும்படி இல்லாமல் ஒரு முழுத்த ஆம்பளை வீசின கை வெறுங்கையா நிதசரியும் வெட்டி அலைச்சலால் அந்த குடும்பத்தில் எப்படி விளக்கறியும்? வீடே மூதேவி அடைஞ்சு போய் வாசல் பக்கம் நாய் நடமாட்டம் கூட இல்லை. புருஷனும் பெண் ஜாதியும் எதிரெதிரே நின்று இப்போதைக்குள் சிலாகித்து பேசிக்கொள்ளவில்லை. தம்படி வருமானம் இல்லாமல் ஒருவாய் கஞ்சிக்கும் கூட கேடு வந்த பிறகு பேசுவதற்கு என்ன இருக்கிறது? முன் எப்போதையும் விட எல்லாவற்றிலும் ரொம்பவும் விருத்தி அடைந்து நல்ல செழுமையாக காணப்படும் ஊர் இந்த ரெண்டு ஜீவன்களை மாத்திரம் முற்றிலும் மறந்துவிட்ட மாதிரி துண்டு தரித்து விட்ட ஊமையாக்கி இருந்தது. மழை பெஞ்சா என்ன, பெய்யாட்டா என்ன, விளைஞ்சா தேவலையா, விளையாட்டி தேவலையா, உன் வியாபாரத்துக்கு என்னைக்கு பஞ்சம் கிடையாது என்று ஊர்க்காரர்கள் சொன்னது நேத்து சொன்னது போல் இருக்கிறது. ஒரு நேரம் காய்ச்சி கஞ்சியா குடித்தாலும் ஒரு அடுப்பு வேணுமே, அப்படியாப்பட்ட தொழிலுக்கு இப்போ இப்படி ஒரு ஊனம். எங்கேயோ வெறித்து பார்த்த மட்டில் எந்த ஒரு பேச்சையும் ரெண்டு பேரும் அசரீரி மாதிரி தான் சொல்லிக் கொள்வார்கள். ஐயங்கண்ணுவின் பேச்சுக்கு பதில் பேசி கொண்டு இருக்காமல் செயலில் இறங்கி விடுவது அவள் வாடிக்கையாய் இருந்தது. மரத்தின் நிழல் கிழக்கே படர்ந்து கொண்டிருந்தது. ஐயங்கண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்ன ரோசனை அவளுக்கு இன்னும் விளங்கவில்லை. அதுவெல்லாம் காரிய சாத்தியமா என்று அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள் அசோதை. ஒருவாய் சோத்துக்கா இப்படியெல்லாம் எண்ணம் தலையெடுக்குமா என்று ரொம்ப நேரமாய் யோசித்து அவன் தீர்மானத்துக்கு ஒத்துழைத்து தானே ஆக வேண்டும் என்று மௌனமாய் தவிப்பில் இருந்தாள். எப்பொழுதும் போல் அவள் பதிலுக்கு காத்திராமல் கையில் வைத்திருந்த வளையத்தை கண்ணால் அளந்து கொண்டிருந்தான். அவன் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்படி ஒரு குடும்பம் பள்ளிக்கூடத்தில் வைத்து வித்தை காட்டும் போது இவன் சக பிள்ளைகளோடு முக்கால் தொட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்திருக்கிறான். அப்படி கிடைத்த வசூல் காசில் அரிசி வாங்கி ஊர் பொதுமடத்தில் வைத்து சமையல் செய்து தங்கள் நண்டு நசுக்கானவன் பிள்ளைகளோடு அவர்கள் சாப்பிட்டது அவனுக்கு சரியான நேரத்துக்கு ஞாபகத்தில் வந்தது. சொல்லி வைத்த மாதிரி வருகிற வரத்தில் டவுனில் நடு பஜாரில் ஒரு ஓரமாய் 2 கவை கம்புகள் ஊன்றி நடுவிலே கயிற்றை கட்டி ஒரு புருஷனும் பெஞ்சாதியும் அந்த கயிற்றிலே 4 வயசு 5 வயசு மகனையும் மகளையும் நடக்கச் சொல்லி வேடிக்கை காட்டி கொண்டிருந்தார்கள். காரும் லாரியும் சொடக்கு போடுற நேரத்துக்கு இடைவெளி இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. சைக்கிளும் பைக்கும் ஆயிரக்கணக்கில் போய்கொண்டிருக்கிறது. நகரின் 3 ரோடு பிரியும் இடத்தில் அந்த அம்மாள் தன் கை குழந்தையை முதுகு பக்கமாய் தொட்டில் கட்டி தூங்க வைத்துவிட்டு வாயில் வெத்தலை எச்சியை ரொப்பிக்கொண்டு டுவாங் 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 என்று உரிமையை விடாது முழக்கிக் கொண்டிருந்தாள். காலில் கட்டிய சலங்கையை ஒளி எழுப்பியவாறு சன்னமாக ஆடிக்கொண்டே பிள்ளைகளை கண்ணால் எச்சரித்தவாறு
கூட்டம் நிற்கிறதா என்று பார்த்து கொண்டு அஷ்டாவித வித்தைகளை செய்து கொண்டிருந்தான் அந்த ஆம்பளை. யாரும் கண்டு கொள்ளாத போது கவன ஈர்ப்புக்காக தோளில் தொங்கும் சவுக்கை எடுத்து தன் வெற்றுடம்பில் சுளீர் சுளீர் என்று அரைந்து கொண்டு போக்குவரத்துகளுக்கு அனாவசியமாய் வணக்கம் சொல்லிக் கொண்டிருந்தான். கூட்டம் நின்று பார்க்கவில்லையே என்று அவனுக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. சோத்து தட்டுகளை ஆளுக்கொன்றாய் எடுத்துக்கொண்டு ஒரு இடைவெளி விட்டு கடைகளிலும் போவோர் வருவரிடமும் பிச்சை வாங்கிவாறு பழையபடியும் அவன் வித்தைகளை தொடர்ந்தான். ஒன்றும் புலப்படாமல் அசோதையும் குழந்தையும் ஒரு லெக்கில்லாமல் இழுத்து கொண்டு திரிவதற்கு இப்படி ஏதாயிலும் நம்மளால் என்ற திறமையை காட்டி வயிற்றுப்பாட்டை தீர்த்து கொள்ள வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான். நிச்சயமாய் இதை விட்டால் வேறு மார்க்கம் ஒன்றும் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் பள்ளிக்கூடமும் பரோபகாரம் பார்க்கக்கூடிய வாத்திமாரும் தான் லாயக்கு. கூட்டங்கூடவும் கூடி பேசவும் நேரமில்லாமல் அறக்க பறக்க திரியும் ஜனங்களை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தான். இதை கராராக உறுதி செய்தான். லொங்கி கொண்டு இருந்தால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. வெளியே தெரியாமல் பூதம் போல் வயிற்றுக்குள் வீறிட்டு கொண்டிருக்கும் பசி அரக்கனுக்கு இன்றைக்குள் ஏதாவது செலுத்தியாக வேண்டும். மழை பெய்யாமல் நிலமெல்லாம் தரிசாக போய் மனுஷர்கள் பிழைக்க வழி இல்லாமல் தேசாந்திரிகளாக பஞ்சம் பிழைக்க போன காலமெல்லாம் முன்னாடி இருந்தது. இப்பொழுது மழை முறையாய் பெய்தாலும் சம்சாரித்தனம் பண்ணுவதற்கு ஊரில் யாரும் தயாரில்லை. தரிசு நிலத்தில் வேலி மரங்களும் கருவேல தோப்புகளும் முள் கற்றாழைகளும் அப்பிப்போய் கிடக்கின்றன. சரளி குமிகளும் மோட்டார் பம்பு செட் ரூமுகளும் பரன்களும் நிறைந்திருந்த பூமியில் ஃபயர் ஆபீஸ் ரூம்களும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் நிறைந்து கிடக்கிறது. வண்டிப்பாதைகள் போன தடங்களில் லாரிகளும் பிளஸர் கார்களும் போகும்படியான மெயின் ரோட்டில் இருந்து கரிசல் காற்றிற்குள் பிரிந்து போகும் செம்மண் ரஸ்தாக்கள். அச்சா ஆபீஸ், தீப்பெட்டி ஆபீஸ், பட்டாசு கம்பெனி என்று ஆணும் பெண்ணும் மாத சம்பளக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். விவசாய கூலிகளின் தெருக்களாக மூலியாய் அழுக்கடைந்து போயிருந்த பகுதிகள் பூராவும் இப்போது டிஸ்ஆண்டனோ கம்பீரத்துடன் நிற்கிறது. முன்னரெல்லாம் இளவட்டங்களுக்கு கூடை மண்வெட்டி வேலை தவிர வேறு வேலை இருக்காது. இப்பொழுது எத்தனையோ ஃபேக்டரிகள் நன்றாய் சம்பாதிக்கிறார்கள். கை கால்கள் வலுவாயிருந்தால் போதும், படிப்பறிவு கூட தேவையில்லை. அப்பைக்கப்போ சினிமாவில் காட்டுகிற நாகரிகமெல்லாம் வீட்டில் கொண்டு வருகிற சம்பாத்தியம். செம்மண்ணில் நீர் விட்டு குழைத்து நேர்த்தியாய் செய்த அடுப்புகளை வெயிலில் காய வைத்து அதை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி தட்டை கூளங்களை போட்டு அடர்த்தியாய் மூடி நெருப்பு மூட்டி சுட வைத்த பின் சாம்பலை கிளறினால் தவளும் பிள்ளை மாதிரி செவேல் என்ற அடுப்பு. விரலால் சுண்டிவிட்டால் கனகனவென்று வெண்கல உடுக்கு மாதிரி ஓசை கிளப்பும். ஒரு சம்சாரி குடும்பத்திற்கு ஒரு அடுப்பு தலைமுறைக்கு கிடக்கும். இவற்றை ஒரு 30 எண்ணம் வரையிலும் கொச்சை கயிற்றால் கட்டி தலையில் சுமந்து போய் பக்கத்து ஊர்களில் பரம்பரை பரம்பரையாய் விற்று வியாபாரம் பண்ணி வந்த குடும்பம் கம்பம்புல், சோளம், கேழ்வரகு, ஆமணக்கு முத்து, குதிரைவாளி என தனித்தனியாய் 5 கோணிப்பைகள் ரொம்ப விற்று முதலாகி அதிலே கிடைத்த மிகுதியில்தான் உடன் பிறந்த பெண் பிள்ளைகளை கரையேற்றிய மாதிரியான குடும்ப நல்லது கெட்டதுகள் நடந்து வந்திருக்கிறது. இப்பொழுது நடக்கிற கால கிரகச்சாரத்தில் ஸ்டவ் அடுப்புகளும் கேஸ் அடுப்புகளும் பெருகி போனதாலே அடுப்பு வியாபாரமே படுத்து போய் எங்காவது இளவு விழுந்தால் மாத்திரம் மந்தை கொல்லிக்கு சோறு பொங்க ஏகதேசம் ஒரு அடுப்பு கேட்டு வருகிறார்கள். சம்சாரித்தனம் ஓய்ந்து தொழிற்சாலைகள் கூடியதற்கு பின்னால் காட்டிற்கு போய் விறகு பொறுக்கி வந்து கஞ்சி காய்ச்சிற குடும்பங்கள் துப்புரவாக இல்லை என்றாகிவிட்டது. அதற்கு அவர்களுக்கு நேரமும் வாய்க்கவில்லை. இப்பொழுதெல்லாம் கிராமங்களில் உலக்கை கொண்டு நவதானியங்களில் உரலில் இடிக்கிற சத்தமே கேட்க முடிகிறதில்லை. ஏன், உலக்கையே யார் வீட்டிலும் கிடையாது. திருகை, ஆட்டுரல், வீடு தவறாம புளிச்ச தண்ணி வச்சுக்கிறது, வருஷக்கணக்காக அடுக்கு பானையில் ஊறுகாய் போட்டு வச்சுக்கிறது எல்லாமே இப்போதான் பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாம் மாயமாய் மறந்து போய் ரைஸ் மில்கள், வீட்டிலேயே கிரைண்டர்கள், மிக்சி என்று வந்து மனிதர்களுக்குள் ஆசாவாசம் இல்லாமல் செய்துவிட்டது. கைத்தொழிலாளிகளின் தொழில்களை ஊனமாக்கிவிட்டு அன்றாட வாழ்க்கை முறைகள் மிஷின் மாதிரி சுற்றி வருகிறது. வீட்டின் ஈசான மூலையின் போன கார்த்திகைக்காக 2 மாதம் வேலை மெனக்கெட்டு செய்த கிளியஞ்சட்டிகள் வெயிலிலும் மழையிலும் நனைந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய் கிடக்கிறது. கிளியஞ்சட்டிகளில் எண்ணெய் ஊற்றி சிறு சிறு திரிகளை போட்டு வாசல் படிகளில், மாடக்குழிகளில், வீட்டுக்கு பின்னாலே தொழுவத்தில் ஏற்றி வைத்தால் எவ்வளவு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அப்போவெல்லாம் பெரிய பெரிய கோவில்களில் 1000 விளக்கு பூஜை, லட்சார்ச்சனைகளில் கிளியஞ்சட்டிகள் வரிசை வரிசையாய் பிரகாசித்து ஜொலிக்கும். இப்போ கண்கூசுகிற மாதிரி எலக்ட்ரிக் சீரியல் பல்புகள் தான் சகல வைபவங்களுக்கும் ஆக்கிரமித்து நிற்கிறது. முந்தியெல்லாம் கார்த்திகை திருவிழா வகையில் ஐயங்கண்ணு குடும்பத்திற்கு ஒரு தனி வரும்படியாய் இருக்கும். இப்பொழுது 4 நாவுக்கு 2 மெழுகுவர்த்தி வாங்கி கொளுத்துகிறார்கள். அசோதையும் எண்ணெய் வாங்க வக்கில்லாமல் 2 மெழுகு திரி தான் வாசலில் பொருத்தினாள்.
ஐயங்கண்ணுவுக்கு கல்யாணம் ரொம்ப தாமசமாய் நடந்தது. ஊர் உலகத்தில் கம்பெனி வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும்போது இன்னும் இந்த மண்ணை கட்டி கொண்டு அழுகிற அக்கா மகனுக்கு பெண் தர மாட்டேன்னு விட்டார் தாய் மாமனார். அசோதையோட பிடிவாதத்தில் தான் ஐயங்கண்ணுக்கு ஒரு சம்சார வாழ்க்கை கிடைத்தது. ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை கோழி சப்பைகள் மாதிரி காலும், பிரண்டை முளைத்து வருகிற மாதிரி கையும், சிதம்பர பண்டாரம் ஏந்தி வர்ற திருவோட்டை கவித்து வைத்த மாதிரி மண்டையும், பிடி கொழுக்கட்டை உடம்பையும் சேர்த்து ஒட்ட வைத்த மாதிரி அம்சம். காலம் போன காலத்தில் இந்த வயசுக்கு மேல் இப்படி ஃபேக்டரிகளுக்கெல்லாம் ஐயங்கண்ணுக்கும் அசோதைக்கும் வேலை கிடைக்காது. இந்த வேலைக்கெல்லாம் பிஞ்சு கைகளோட லாபகம்தான் தேவை இருக்கிறது. 40 வயசிலெல்லாம் சர்வீஸ் முடிந்து உடம்பும் மனசும் கிளடு தட்டி போகும். ஆயுளும் அவ்வளவுக்குள்ளே நெருங்கிவிடும். இந்த கந்தகத்தில் இப்படி ஒரு சூட்சுமம் மிகுந்த நன்மை இருக்கிறது. ரொம்ப நாள் இருந்து கிழட்டு பட்டம் கட்டி வாழ தேவை இருக்காது. பாவம் ஐயங்கண்ணுக்கும் அசோதைக்கும் அந்த வாய்ப்பு கை நழுவி போய்விட்டது. 1ல் இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற நடுநிலை பள்ளி. 4 கொடுத்த பிள்ளைகள் எல்லாரும் முன்னாடி வட்டமா உட்காருங்க, 10 பைசா கொடுத்தவங்கெல்லாம் பின்னாடி நின்றுட்டு பாரு. ஹெட்மாஸ்டர் உத்தரவு போட்டதும் பிள்ளைகள் ஹோவென்று ஆர்வமாய் சர்க்கஸ் பார்க்க குதியாலமாய் உட்கார்ந்தார்கள். ஹெட்மாஸ்டரும் 3-4 டீச்சர்களும் வராண்டாவில் சேர் போட்டு உட்கார்ந்திருந்தார்கள். ஐயங்கண்ணு வேட்டியை நல்லா தார்பாய்ச்சி கட்டியிருந்தான். மேல் துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு கையில் வளையத்தோடு இருந்தான். அசோதை கூட்டத்துக்கு நடுவில் வந்து நின்றாள். வெட்கமும் அவமானமும் அவள் முகத்தில் அணி சேர்ந்திருந்தது. எல்லோரும் தன்னை காட்சி பொருளாய் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று நினைக்கும் போது ரோசத்தால் சுண்டி சுருங்கி போனாள். டீச்சர் அம்மாக்கள் பக்கம் அவள் திரும்பவே இல்லை. அவர்களும் பொம்பளை, நாமளும் பொம்பளை ஜாதியா என்று மனம் புழுங்கி பிழைப்பை எண்ணி நொந்து கொண்டாள். ஐயா ஹெட்மாஸ்டர் சாமி அவர்களே, டீச்சர் அக்காமார்களே, படிச்சு பட்டம் ஆள போற சின்ன துறமார்களே, மகராசிங்களே, இந்த எளியோன் செய்கிற சில வித்தைகளை பார்த்து ஏதோ எங்க ஒருவேளை வயிற்று பாட்டுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு தலை வணங்குறேன். எசமாங்களே, இந்த வளையம் இங்க நிக்கிற பொம்பளை மட்டும் நுழைய முடியும். வளையத்தை அசோதையின் தலையில் நுழைத்து காலுக்கு கீழே விழ வைத்தான். இப்ப பாருங்க, இதுல 2 பேர் நுழைஞ்சி அதே மாதிரி தலைவலியே விட்டு கால் வழியே வளையத்தை எடுக்க போறேன். அசோதைக்கு தலையில் நுழைத்து அவள் முதுகோடு முதுகாய் ஒட்டி தன் தலையிலும் நுழைத்து கொண்டு வளையத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கீழ் நோக்கி இறக்கினான். 2 பேரும் உடம்பை ஒடுக்கி கொண்டு வளையத்தை கீழே இறக்க படும் பாடு வெகு பரிதாபமாக இருந்தது. 2 பேர் புஜங்களிலும் வளையம் கின் என்று இறுகி இறங்க மறுத்தது. வியர்த்து விறுவிறுத்தது. இப்பொழுது அவனது தொங்கிய மீசை பயத்தால் நடுங்க ஆரம்பித்தது. உடம்பை முன்னும் பின்னுமாகவும் மேலும் கீழுமாகவும் அசைத்து யாராவது ஒருவர் புஜப்பகுதியிலிருந்து இறக்கி வயிற்றுப்பகுதிக்கு கொண்டு வந்து விட்டால் கொஞ்சம் லேசாக இருக்கும் என்று உடம்பை மேலும் கீழுமாக அசைப்பதும் கால்களை தலையில் போட்டு உதைப்பதுமாயிருந்தான். கூடவே அசோதை அலைக்கழிக்கப்பட்டு அல்லாடினாள். அவள் மூச்சு திணறி வலி தாங்காமல் தலையை குலுக்கிய போது கொண்டை அவிழ்ந்தது. அவள் மார்புகள் புடைத்து சிதறி விடுவதைப் போல் விம்மி நின்றன. சே, ரொம்ப பாவம் கன்றாய். பெண் வாத்திமார்கள் அவள் படும் அவஸ்தைகளை சகிக்க மாட்டாமல் எழுந்து பள்ளிக்கூடத்திற்குள் சென்று விட்டார்கள். ஹெட்மாஸ்டர் மனசு தாங்காமல் என்னவோ போல் ஆகி போனார். அவர்கள் 2 பேரும் மூஞ்சி கோணுகிற போதெல்லாம் இவரும் சங்கடத்தில் முகத்தை கோணிக்கொண்டே இருந்தார். இந்தாப்பா, இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி செய்து பழக்கம் இருக்கா இல்லையாப்பா? ரொம்ப சங்கடத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுதே. அவன் பக்கமாய் நின்று கேட்ட ஹெட்மாஸ்டரிடம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்கிற மாதிரி முகத்தில் சின்ன தெளிவை காட்ட முயற்சித்து தோற்று போனான் ஐயங்கண்ணு. இப்படி ஆகி போச்சே என்று அழமாட்டாமல் அனத்த ஆரம்பித்தாள் அசோதை. தரையில் கால்களை சில சமயம் இவனும் சில சமயம் அவளும் மாறி மாறி ஊன்றி ஒருவரை ஒருவர் சுமந்து நின்றார்கள். எதிரும் புதிருமாய் இருந்த அவர்களின் முகங்கள் ஆறுதலுக்கு கூட பார்த்து கொள்ள முடியவில்லை. இடுப்பு பகுதிக்கு வந்த வளையத்தை 1 இன்ச்சு கூட நகற்றுவதற்கு சாத்தியமில்லாமலும் கால்கள் வலுவாக தரையில் நிலை கொள்ளாமல் ஊட்டி குப்புற விழுகிற மாதிரி பயங்கொடுக்க ஆரம்பித்தது. கூடியிருந்த குழந்தைகள் அனுதாபமாக எழுந்து போகவும் களையவும் ஆரம்பித்தார்கள். இவ்வளவு நேரம் இதுவரை தனித்திருந்து அறியாத அசோதையின் குழந்தை அம்மைக்கும் அப்பனுக்கும் ஏதோ ஆபத்து என்பதை அறிந்து கொண்டது போல் தன் இயல்புக்கு மீறி அழுது கரைய ஆரம்பித்தது. தாயை பிரிந்து ரொம்ப நேரமாகி விட்டபடியால் அதுக்கு பசியும் திடமில்லாது இருக்க வேண்டும். வயிறு ஒட்டி போயிருந்தது. நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. கூட்டத்தின் நடுவில் வேடிக்கையாய் நின்ற மாணவர்களிடம் உச்சஸ்தாதியில் அழுது கொண்டிருந்த குழந்தை ஒவ்வொரு முகமாய் பார்த்து தன்னை தூக்கி வைத்துக் கொள்ளுமாறு 2 கைகளையும் அடிக்கடி நீட்டியது. குழந்தைக்கு தன் கையை தட்டி அழுகாத, இந்தா அழுகாதப்பா, அந்த பாரு அம்மா,
அந்த 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 பாரு ஐயா, அம்மா என்று போக்கு காட்டி அழுகையை நிறுத்த முயற்சித்தார் ஹெட்மாஸ்டர். நேரமாக ஆக சர்க்கஸை மறந்த பிள்ளைகள் ஓடி பிடித்து விளையாட ஆரம்பித்தார்கள். இதுக்கு மேல் தாக்கு பிடிக்காது என்ற முடிவு செய்த ஹெட்மாஸ்டர் ஊருக்குள் போய் 4 பேரை கூட்டி வந்தார். சிக்கல் வர்றது உலகத்தில் யாருக்கும் சகஜம்தான். அப்போ இப்படியா கோப்பு எடுக்கணும்? அடகன்றாவியே! ஐயோ பாவம், அதுகளுக்கு என்ன வைத்தாத்திரமோ! பலவாறு பேசிக்கொண்டே வந்த ஆட்கள் வந்து பார்த்தபோது அசோதை குப்புற விழுந்து மூச்சு பறியாமலும் ஐயங்கண்ணு மட்டமல்லாக்க அவள் மேல் கிடந்தவாறு கால்களை மேலும் கீழுமாய் ஆய்ந்து புரள்வதற்கு முயன்று கொண்டிருந்தான். ஓடியாடிய பிள்ளைகள் இப்பொழுது சோகமாய் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். இதற்கு நடுவில் அசோதையின் குழந்தை தவழ்ந்து போய் அவள் சேலையை பிடித்தவாறு தன் பசியை அம்மாவின் முகத்தை பார்த்து தெரிவிக்க, தன் மூச்சடக்கும் நீண்ட அழுகையில் தரையோடு தரையாய் படிந்து கிடக்கும் தாயின் முகத்தை தன் கையால் பிடித்து புரட்டி திருப்ப பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தது. நன்றி, வணக்கம்.